ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ரோஹி. இந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நம்ம எல்லாருமே ஒரு மகா சக்தியோடு தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம எங்கே இருந்தாலும் சரிங்க, இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, எங்கே இருந்தாலுமே நம்ம எல்லாருமே ஒரே சக்தியோடு தான் இணைஞ்சு செயல்படுறோம். அதுதான் ஈர்ப்பு விதி, அட்ராக்ஷன். இங்கே இந்த சீக்ரெட் அப்படின்னு இந்த ரகசியம் சொல்ல போகிறது என்னன்னா, இந்த அட்ராக்ஷனை தான் சொல்கிறாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன நிலைமையில் இருந்தாலும் அதுக்கு காரணம் உங்களோட எண்ணங்கள் தான். நீங்கள் தான் அதை எல்லாமே கவர்ந்தெடுத்துருக்கீங்க. நீங்கள் சிந்திச்சிட்ருக்க விஷயங்கள், நீங்கள் மனசில் அகக்காட்சி, அதாவது விஷுவலைஸ் பண்ண விஷயங்களை தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஈர்த்திருக்கீங்க. அப்போது இங்கே ஈர்ப்பு விதி அப்படின்றதுக்கு மெயின் என்ன? காந்தம். அந்த காந்தம் இங்கே யார்? நீங்கள் தான் உங்களுக்கு தேவையானதை அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது உலகத்தில் சம்பாதிக்கப்படுற மொத்த பணத்தில் 96% மக்கள் தொகையில் இருக்க 1% மக்கள்கிட்ட தான் இருக்குது. அது ஏன் நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன்னா அவங்க ரகசியத்தை, அதாவது இந்த ஈர்ப்பு விதியை தெரிஞ்சு எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க நினச்சதை அவங்களால ஈர்க்க முடிஞ்சது. அதாவது ஈர்ப்பு விதின்றது நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஃபோக்கஸ் தாங்க. ஃபோக்கஸ் அண்ட் உணர்வு. அதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்கும்போது, அதை விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம என்னவா ஃபீல் பண்ணுறோம், உணர்கிறோமோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, சோகமான விஷயமா இருந்தாலும், எப்படிப்பட்ட விஷயமானதோ அதை நம்மளால் நினச்சி பார்க்க முடியுது, அதை உணர முடியுது. அப்படிங்கும் போது நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குங்கும் போது அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோங்க. ஸோ தயவு செஞ்சு நல்லதே நினைங்க. நல்லது நினைக்கிறது மட்டும் கிடையாது, அதை விஷுவலைஸ் பண்ணி மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை உங்களால் ஈர்க்க முடியும். அதாவது ஒரு நல்ல விஷயம் நினச்சா அது ரிலேட்டடான நல்ல விஷயங்களே தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு கெட்ட விஷயம் நினச்சா அது ரிலேட்டடான கெட்ட விஷயங்களே தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. மனிதர்கள் அப்படின்ற முறையில் நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றிய ஒரு எண்ணங்களை தான் நம்ம மனசில் விடாப்பிடியாக பிடிச்சிக்கணும். அது மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். அதை தான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிறீங்க. நீங்கள் நினைப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களை நோக்கி வரும். நீங்கள் இங்கே முக்கியமான ஒரு மேக்னெட்டே நீங்கள் தான். ஸோ நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது உங்கள் மனக்கண்ணில், உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அது ரியாலிட்டியில் உங்களால் கொண்டு வர முடியும். அதாவது நம்ம நினைக்கிற எண்ணங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இதை படிக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, எங்கள் ஸ்கூலில் எங்கள் மேம் சொல்லுவாங்க, நீங்கள் நம்மளும் படிச்சுட்ருப்போம், பக்கத்தில் இருக்கவங்க படிச்சுட்ருப்பாங்க, கத்தி படிச்சுட்ருப்பாங்க. நமக்கு அந்த ஒரு இது நமக்கு செட் ஆகாது, நம்ம படித்தது நம்ம மனசில் நிற்காது. அதனால் அவங்க சொல்லுவாங்க, தனியாக போய் உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த விஷயம் சொன்னாங்க, ஒரு விஷயம் சொன்னாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல, பட் இந்த புக்கை படிக்கும்போது அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதாவது நம்ம என்ன என்விரான்மெண்ட்டில் படிக்கிறோமோ, ரொம்ப நாய்ஸியான சத்தமாக டிவி ஒரு சைடு ஓடுது, பேசிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் படித்தா எக்ஸாம் ஹால்லையும் அந்த மாதிரி ஒரு நாய்ஸி என்விரான்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் படித்தது எல்லாமே ஞாபகம் வரும். ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம படிச்சிருப்போம். இதுவே அமைதியான ஒரு இடத்துல படிக்கும் போது அமைதியான ஃப்ரீக்வன்சியில் நம்ம படிச்சுட்ருக்கோம். எக்ஸாம் ஹால்லையும் அமைதியாக இருக்கும், நம்ம படித்தது எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும் அப்படி சொல்லுவாங்க. பட் அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். நானும் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். சில பேர் கேட்கலாம், எப்படிங்க எப்போவுமே நல்லதே நினைக்க முடியும், ப்ராக்டிக்கலாக யோசிக்க மாட்டீங்களா அப்படிலாம் நம்ம கேட்போம். அதாவது யோக முறையில் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அறிவியல் சிந்தனையும் வேணும், உணர்வு ரீதியான சிந்தனையும் வேணும். இங்கே பிரபஞ்சம், ரகசியம், ஈர்ப்பு விதி இப்படிலாம் பேசும்போது அறிவியல் ரீதியாக நம்ம எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. இங்கே உணர்வு ரீதியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ உணர்வு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறதுனா உணர்வுகள் ரிலேட்டடாக தான். நம்ம என்ன உணர்கிறோமோ, ஒரு விஷயத்தை நினைக்கும் போது நம்ம என்ன உணர்கிறோமோ, மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறோமோ, இல்லை அழுகையாக ஃபீல் பண்ணுறோமோ, இல்லை சோகமாக ஃபீல் பண்ணுறோமோ, அதுதான் நமக்கு நடக்கும். இது நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் நடக்கும். ஸோ
எப்போவுமே எப்படி நல்லதையே யோசிக்கிறது, நல்லதையே அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. நான் படித்ததை புரிஞ்சுக்கிட்டதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.